பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல கவர்னர்கிட்ட நான் ஆரம்பிக்கலாமா, நான் பேசலாமா அப்படின்னு கேட்டாரு. என்ன அவரு அது பண்ண உடனே ஆரம்பிக்கலான்னு கவர்னர் சொல்றாரு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். சபாநாயகரை ஆளுநர் என திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளது அருகில் இருந்தவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் கைகை வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இது பண்ணுற மாதிரி இல்லை, அவர் பண்ணது எங்களுடைய கூட்டணி முடிவாயிட்டுன்னு சொல்லி இப்படி காமிச்சாரு. இவர் கழுத்தை அறுக்கிற மாதிரி காமிக்கிறாரு. அந்த மிரட்டல் மட்டும் இல்லை, எந்த மிரட்டலுக்கும் திமுக அஞ்சாது. இந்த மாதிரி எத்தனை பேர் அது முன்னாடி சட்டப்பேரவை கிளம்பிட்டாங்க எல்லாருமே. போயிட்டு தான் இவர் பேசுறாரு. இல்லை, அவரு பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல கவர்னர்கிட்ட நான் ஆரம்பிக்கலாமா, நான் பேசலாமா அப்படின்னு கேட்டாரு. என்ன அவரு அது பண்ண உடனே ஆரம்பிக்கலான்னு கவர்னர் சொல்றாரு. சினிமா இதில் வந்து எப்படி ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்களோ அந்த மாதிரி ஆரம்பித்தாங்க. அது மாதிரி நான் ஒரு செய்கை செய்யலாமா கவர்னர்கிட்ட கேட்காரு. என்னப்பா இது, நானும் 2001 சட்டமன்றத்தில் இருக்கேன். இதை மாதிரி ஒரு முதலமைச்சரை பார்த்ததில்லை, இதை மாதிரி ஒரு இதை பார்த்ததில்லை. பெருந்தலைவர் காமராஜருடைய இந்த இல்லம் பராமரிக்கப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் அறிவித்து பெரிய போராட்டத்தை நடத்தும். அந்த போராட்டத்தை வந்து இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் சந்திக்க முடியாத போராட்டமாக அமையும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.